மேம். ரொம்ப ரொம்ப க்யூட்டா இருந்தது வாய்ஸ். தேங்க்யூ மேம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸோட ப்ளஸ்ஸே வந்து நீங்க அந்த ஸ்மைல் கொடுத்து பாடுற இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நீங்க தப்பா அந்த ரெப்படிஷன் இடத்த நீங்க எடுத்துட்டீங்க. ஆனா நீங்க டென்ஷன் ஆகாம அந்த கேப் விட்டு அடுத்த லைன்ல இருந்து ரொம்ப அழகா கேட்ச் பண்ணீங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ப்ரெசன்ஸ் அந்த பெர்ஃபார்மருக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான குணம். ஸோ மௌஷ்மி, இட் வாஸ் அ வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓவராலாக ரொம்ப அழகாக இருந்தது உங்களோட வாய்ஸ். தேங்க்யூ மேம். முருகனுக்கு தேனாலையும் பாலாலையும் அபிஷேகம் பண்ணாதான் ஒரு அற்புதமான குரல் கிடைக்கும். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நமக்கெல்லாம் தமிழ் இசை உலகத்துக்கும் மொத்தமாக எல்லா இசை உலகத்துக்கும் ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்தவர் அம்மையார் பி. சுசிலா அவர்கள். சில சங்கதிகள் நல்லாவே போட்டேன், அழகாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. சில சங்கதிகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. ஏன்னா இந்த பாட்டுங்கிறது ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு 60% பாடலாம். 100% பாடணும்னா அதுக்கு பல வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாதான். இவ்வளோ குறுகிய காலம் பத்தாது. வாழ்த்துகள். முருகன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இஷ்ட தெய்வம். ராஜி, உங்களுக்கு அந்த மாதிரி யார் இஷ்ட தெய்வம்? மேம், எனக்கும் முருகர் தான் இஷ்ட தெய்வம். முருகர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோன்ற விஷயம், நம்ம வந்து அப்பா கூட போகும்போது நம்ம அப்பா கையை பிடிச்சிட்டு போனோன்னே ஏதாவது ஒரு பஸ் வேகமாக வருது, இல்லை ஒரு பள்ளம் வருதுன்னா பதட்டத்தில் நம்ம கை விட்டுருவோம். ஆனால் அப்பா நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா எந்த சூழலையும் விட மாட்டார். முருகர் அப்படிதான். நம்ம ஒரு தடவை அவர் கையை பிடிச்சிட்டோம்னா நம்ம ஏதாவது ஒரு சூழலை விட்டுட்டாலும் அவர் நம்மளை ஒரு நாளும் விடவே மாட்டார். போன வருஷம் சஷ்டி விரதம், அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் 6 நாள் வந்து சாப்பிடாம விரதம் இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த சஷ்டியப்போ என்னால் திருச்செந்தூர் போக முடியல. முதல் முறையாக விரதம் இருந்திருக்கோம், ஆனால் திருச்செந்தூர் போய் முருகனை பார்க்க முடியலன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. 7ஆவது நாள் காலையில் சாப்பிட்டு நாங்கள் ஒரு கல்ஃப் கண்ட்ரி பயணம் பண்ணணும். போயிட்டு ஃப்ளைட்லலாம் உக்காந்துட்டோம். எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக எங்கள் கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், அம்மா எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நீங்கள் அங்கேருந்து வந்தீங்களா, இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருக்காரா அப்படியா அப்படின்னு சும்மா பேசுறதுக்காக கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நான் அங்கே தான் இருக்கேன், நான் வந்து இப்போ சஷ்டிக்காக 6 நாள் திருச்செந்தூரில் இருக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னாங்க. அவங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் படபட. நானே திருச்செந்தூர் போயிட்டு வந்த மாதிரி இருக்குமா, இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன், விரதம் இருந்தேன், முருகனை பார்க்கலன்னு. உங்களை பார்த்துட்டேன், எனக்கு அந்த விபூதி மட்டும் கொடுங்க அப்படின்னே. இப்போ உங்களுக்கு உடனே கொடுக்கணும்ல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் கொட்டி இருந்துச்சு. கையை விட்டு ஒரு தடவை இப்படி பண்ணி எனக்கு விபூதி இப்படி பூசி விட்டாங்க. 7 நாள் முடியறதுக்குள்ள அவர் தேடி வந்து ஒரு வரம் கொடுத்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. முருகனை நினைக்கும் போது எனக்கு தோன்றது, எங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முருகன் கேட்டது கொடுக்குற தெய்வம் இல்லை, நினைச்சதை கொடுக்குற தெய்வம். நினைச்சிட்டே இருப்போம், அவர் கொடுத்துருவார் அதுக்குள்ள. ஸோ அதனால அவர் வாழ்க்கையில ரொம்ப 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 இஷ்ட தெய்வம் அவர். சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பக்தி சூப்பர் சிங்கருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.